ஹாய், நான் உங்கள் அட்வொகேட் பிரவீன் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் டாக் வளர்க்குறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வளர்க்குற டாகுக்கு கம்பல்சரி லைசன்ஸ் எடுத்துருக்கணும். இந்த லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்டில் போனீங்கன்னா பெட் அனிமல்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் கேட்குற டீட்டெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மூலிமா நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மேலும் நீங்கள் வளர்க்குற டாக் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க என்ன கடிச்சிச்சு அப்படின்னா, அந்த டாக் கடிச்சவங்களுக்கு நீங்கள் எதனா ஒரு உதவி பண்ணாத பட்சத்தில் அவங்க உங்கள் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிஎன்எஸ் செக்ஷன் 289 படி 6 மந்த் வரைக்கும் தண்டனையும் ப்ளஸ் ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும். மேலும் இந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து உங்களை கடிக்குது, அதனால நீங்கள் அதை அடிக்கிறது இல்லை காலை உடைக்கிறது அந்த மாதிரி எதனா பண்ணீங்க அப்படின்னா அது யாருன்னா வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் உங்கள் மேலே யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 428 படி 2 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை இருக்குது, ப்ளஸ் ஃபைனை கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் ஸ்ட்ரீட் டாக் நீங்கள் அடிக்காமல் சென்னை கார்ப்பரேஷனுக்கோ இல்லை ப்ளூ கார்ஸ்க்கோ நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுதான் நல்லது. இது இல்லைன்னா நீங்கள் யாருன்னா அடிக்கிறத பார்த்துட்டு உங்கள் மேலே உங்கள் மேலே கேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.